ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே இதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு ஆறுதலாக, ஆலோசனையாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்கான தேவனுடைய வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியா சபைக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வாக்கியம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. இந்த வசனத்திலே பவுலடிகளார் 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நீங்கள் என்று ஆரம்பித்து சொல்லுகிறார், சாந்தமுள்ள ஆவியோடே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவர் ஏதாயிலும் ஒரு குற்றத்திலே அல்லது ஒரு பாவத்திலே அகப்பட்டால் கண்ணா பின்னான்னு அவங்கள திட்டாம அல்லது கடிந்து கொள்ளாம, ஆவிக்குரியவர்கள் நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, சாந்தமுள்ள ஆவியோடு என்ன செய்யணுமா அப்படின்னா, அவங்கள சீர்பொருந்த பண்ணணும். இதுக்குள்ள சில கான்ட்ராவர்சி எல்லாம் இருக்கு. பிராக்டிக்கலா அதையும் நான் முடிஞ்சா இதில் நான் முடிஞ்சா பேசுறேன், இல்லாட்டி இன்னொரு இதில் நான் பேசுறேன். அப்போ ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்கிற நீங்களும் நானும், சாந்தமுள்ள ஆவி நமக்கு அவசியம். பாருங்க, இந்த உலகம் ரொம்ப பொல்லாத உலகம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நல்லோரை பகைக்கிற காலம். நான் அடிக்கடி சபையில் சொல்ற விஷயம் தான். கொஞ்சம் வித்தியாசமா இப்போ ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் புரிஞ்சுக்கணும், ஆவிக்குரியவர்களாயிருக்கிற நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு காணப்படணும், சாந்தமுள்ள ஆவியோடு பேசணும், சாந்தமுள்ள ஆவியோடு நடக்கணும், சாந்தமுள்ள ஆவியோடு காரியங்களை நடப்பிக்கணும். ஏன் பாஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, வேற யாராச்சும் பண்ணியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன், இவங்க இப்படி பண்ணலாமா, இவங்க அதை செய்யலாமா? என்னங்க, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஒன்றும் புரியல. இப்படிப்பட்ட ஒரு கேள்வி கணைகளோடு நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, சாந்தமுள்ள ஆவி உங்களுக்கு அவசியம். சாந்தம் இல்லாட்டி கொஞ்சம் நிறைய பிரச்சனைங்க இருக்கு பாருங்க. இந்த டுடேஸ் ரேமா நிகழ்ச்சியில சிந்தித்து பாருங்க, சாந்தமுள்ள ஆவியோடு இருக்கிறீர்களா? இல்லாட்டி தடாபுடான்னு கோபத்தின் ஆவியில, எரிச்சலின் ஆவியில, வேகத்துல ஏதோ பேசி பண்ணி ஏதாவது பண்ணிடுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் சாந்தமுள்ள ஆவியை உங்களுக்கு தந்தருளுவாராக. சாந்தமுள்ள ஆவியோடு பேசுவதற்கு, செயல்படுவதற்கு கிருபை தருவாரா? சாந்தமுள்ள ஆவி ரொம்ப முக்கியம் பாருங்க. அதுதான் ஒரு மனுஷனை அழகுபடுத்துகிறது. சாந்த குணம்தான் எல்லாரையும் நம்ம பக்கம் ஈர்க்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சாந்தமுள்ள ஆவி நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு? சில எதிர் வல்லமைகள்லாம் நமக்கு எதிராக இருக்கு, நம்ம பக்கமே சுத்திட்டு இருக்கு. சாந்த குணமுள்ள ஆவியோடு நீங்கள் இருந்து இந்த உலகத்திலே ஜெயம் எடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாரா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிறோம். கலாத்தியா சபைக்கு பவுலடிகளார் சொன்னபடி, ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற நீங்கள்
சாந்தமுள்ள ஆவியோடு இந்த காரியத்துல நீங்க நடந்து கொள்ளணும்னு சொல்றார். பல நேரத்துல இந்த சாந்தமுள்ள ஆவி இல்லாததுனால எனக்கும் என் கணவருக்கும், எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், எனக்கும் என்னுடைய பாஸுக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. இனி நான் சாந்தமுள்ள ஆவியோடு செயல்பட விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு மறுரூப அனுபவத்தை தார். அவங்க வாழ்க்கைய கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புவீராக. உங்க நாமம் விளங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.